finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மேட்ச் 38 ஸ்ரீலங்கா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் அட் சென்ட் லூசியா நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. அண்ட் ஸ்ரீலங்கா கமாண்டிங் வின் தான் சொல்ல முடியும். 83 ரன்ஸ் வித்தியாசத்தில் நெதர்லாண்ட்ஸை பீட் பண்ணிட்டாங்க. ஒரு கன்சோலேஷன் வின் சொல்லலாம், ஒரு ஆறுதல் விக்டரின்னு சொல்லலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். பிகாஸ் ஒரு வேர்ல்டு கப்பில் நீங்கள் மேட்சே ஜெயிக்காம போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனா இன்னுமே வருத்தத்தை அதிகமாக தான் கொடுக்கும். ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 குள்ள போக முடியல. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். ஆக்சுவலி ஸ்ரீலங்கா கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லவ்விங் பீப்புள். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருந்திருக்கும். அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸும் பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ்லாம் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் தலைகுனியை வச்சுட்டோம் எங்க மக்களை. ஸ்டில் கிரிக்கெட் எல்லா வருஷமும் ஒரு வாட்டி நடக்கும். கண்டிப்பா அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நான் இருக்கணும் இல்லையோ ஸ்ரீலங்கன் டீம் பெட்டரா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரிலாம் அவர் ஆல்ரெடி பேசியிருக்காரு. ஸோ அந்த வகையில இந்த ஒரு சின்ன விக்டரி ஏதோ சம்திங் அவங்க மூஞ்சில சில சிரிப்புகள் பார்க்க முடிஞ்சுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ஈஸி. பிராக்டிஸ் கேம்ல நெதர்லாண்ட்ஸோட தோத்தாங்க. அதோட பாத்தீங்கன்னா they didn't had 2 good games. 2 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க. நேபாளோட பாத்தீங்கன்னா மழைனால கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ they had a really tough time. அவங்க டிராவல் பண்ணதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸா எடுத்துக்க முடியாது. டெஃபினட்டா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிலோ பாரா இருந்தது. எஸ்பெஷலி அவங்க பேட்டிங் யூனிட் தான் அவங்க ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. போலிங் பாத்துக்கிட்டீங்கன்னா they have a gun fast bowling and gun spin attack. பேட்டிங் கை கொடுக்கல. பட் இந்த மேட்ச்ல நெதர்லாண்ட்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஒன்ஸ் அகைன் அசோசியேட் டீம் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறது ஒரு ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. அண்ட் 201 ரன்ஸ் ஆக்சுவலா போஸ்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா அவங்களோட பெஸ்ட் கேமை காமிச்சாங்க. சென்ட் லூசியா விக்கெட் சீம்ஸ் டு பி குட் விக்கெட்ங்க. கம்பேரிட்டிவ் ஆல் ரவுண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் கப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிச் ஒரு நல்ல ஒரு T20 விக்கெட்னு சொல்லலாம். ஸோ 201 அடிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா குஷல் மெண்டிஸ் நல்லா விளாண்டாரு 46. மிடில் ஆர்டர்ல சரித் லசங்கா அவரும் நல்லா விளாண்டாரு ஃபார் 46. தனஞ்சய் டி செல்வாவும் ஒரு நல்ல நாக் ஃபார் 32. அண்ட் இந்த என் மேத்யூஸ் ஒரு நல்ல கேமியோ 30 அடிச்சாரு. ஜஸ்ட் ஃபியூ பால்ஸ்ல தான், 15 பால்ஸ்ல என்னோ. அண்ட் அசரங்காவும் ஒரு 2 6 காட்டினார். ஸோ அசரங்கா அவரோட பிளேஸ்ல கரெக்டா இறங்கியிருக்காரு. இப்பதான் டீம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது அவங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். ஹிட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். ஸோ அந்த வகையில் 201 அவங்க போஸ்ட் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சது இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் நெதர்லாண்ட்ஸ். பிகாஸ் ஸ்ரீலங்கா கிட்ட நல்ல குவாலிட்டி போலிங் இருக்கு. அண்ட் நெதர்லாண்ட்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிங்மா ஓப்பனிங்ல நியூ பால் சூப்பரா போட்டாரு. ஆரியன் தத் ஒன்ஸ் அகைன் லுக்கிங் சோ இம்ப்ரெசிவ். எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் 2 மேட்சஸா வேன் பீக் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காரு. இஸ் a விக்கெட் டேக்கர். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இவ்வளவு ரன்ஸ் கொடுக்க மாட்டாரு. பட் 2 மேட்சா பயங்கரமா ரன்ஸ் லீக் பண்றாரு. வேன் மீக்ரனும் ரொம்ப ஆர்டினரியா தான் போட்டாரு. அட் த சேம் டைம் பிரிங்கிலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வேணா கொஞ்சம் டைட்டா போட்டுருக்கலாம். பட் அடுத்த ஓவர்ஸ் எல்லாமே அவர் அட்டாக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அன்லைக் நெதர்லாண்ட்ஸை பார்த்த மாதிரி இருந்தது. ஜென்ரலா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டிங்லாம் செமையா இருந்தது. பட் போலிங் என்னைக்குமே டைட்டா போடுவாங்க. பட் போலிங் லூஸ் விட்டாங்க. அவங்க போலிங் லூஸ் விட்டாங்கனாலே அவங்க மேட்சை பாதி தோத்துருவாங்கன்னு தான் அர்த்தம். பிகாஸ் அவங்க பேட்டிங் மிகப்பெரிய ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் கிடையாது. அந்த வகையில ஓப்பனிங்ல மேக்ஸ் அவுட் டவுட்டும் லெவிட்டும் பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. 4 ஓவர்ல 40 ரன் கிட்டத்தட்ட. அடடா இவங்க டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு நான் நினைச்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் பிச் என்னதான் பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் விளையாடும் போது போக போக கொஞ்சம் பால் ஹோல்டா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இவங்க கிட்டயும் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. துஷாரா ஒன்ஸ் அகைன் சூப்பர் ஸ்பெல் 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் பத்திரானாவும் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ், அசரங்காவும் 2 விக்கெட்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் எல்லாருமே பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு ஒரு கிராம்ப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நெதர்லாண்ட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல. 40 ஃபார் நோலாஸ் இருந்த டீம் டப்புன்னு 118 அலோட். ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஸ்பின், இந்த மாதிரி குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த மலிங்கா மாதிரி இந்த ஸ்லிங்கா மாதிரி போலிங்லாம் அவங்க இதற்கும் விளையாடி இருக்க மாட்டாங்க அவ்வளவா. சோ பிட் ஆஃப் ஸ்ட்ரகிள், கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ நெதர்லாண்ட்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தது நெதர்லாண்ட்ஸ் மேல. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சாங்க 2022 வேர்ல்ட் கப்ல. ஸோ இந்த வருஷம் நிறையவே இருந்தது அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் தே குட் வின் ஒன்லி 1 மேட்ச் அகைன்ஸ்ட் நேபாள். அவங்களும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அயர்லாந்து அண்ட் நெதர்லாண்ட்ஸ் டெஃபினட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆக்சுவலா அவங்க விளையாடலன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ரீலங்கா அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு கன்சோலேஷன் வின், ஒரு ஆறுதல் வெற்றியோட அவங்க ஊருக்கு கிளம்பி இருப்பாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஸ்ரீலங்காக்கு இந்த கன்சோலேஷன் வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆக முடியுமா? இது ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குமா? இல்ல தோத்தது தாங்க நாங்க ரொம்ப வருத்தமா இருப்போம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்களா ஸ்ரீலங்காலன்றத உங்க கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.